ஆம்பூரில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆம்பூரில் ரோட்டரி கிளப் ஹால் நடைபெற்ற மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பில் சுதந்திர தின விழா, காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தனி வட்டாட்சியர் வாணியம்பாடி ஜே பாரதி அவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர் எஸ்.எம். புவனேஸ்வரன் தலைமை தாங்கினார். மாநில நிர்வாக செயலாளர் சாம்பாசிவம், கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்துரு, கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மணிரத்னம், மாநில இளைஞரணி துணை செயலாளர் லோகேஷ், வேலூர் மண்டல பத்திரிகையாளர் அணி செயலாளர் அஸ்லாம், வேலூர் மண்டல செயலாளர் ரவி இவர்கள் முன்னிலை வகித்தனர். மாநில தொழிலாளர் அணி செயலாளர் வெங்கடேசன் வரவேற்பு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இளம் புரட்சியாளர் பொதுச் செயலாளர் யு. வசந்த் அவர்கள் கலந்து கொண்டு விழா பேருரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் மாநில ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் துவாரக் ராஜ், கார்த்திக், சதாசிவம், வெங்கடேசன், அசோக்குமார், பார்த்திபன், சரவணன் மற்றும் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் பூங்குடி, வழக்கறிஞர் கிருத்திகா, மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் சரவணன், கிழக்கு மாவட்ட தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் சக்திவேல் மற்றும் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, பல்வேறு ஊர்களில் இருந்து வந்தனர். நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். பின்னர் அனைவருக்கும் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இறுதியின் முடிவில் ஆம்பூர் நகர செயலாளர் சுரேஷ் நன்றி உரை கூறினார். மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பில் இன்று ஆம்பூரில் முப்பெரும் விழா நடைபெற்றது. மத்திய மாநில அரசிற்கு நாங்கள் தீர்மானம் ஏற்றி அவர்களுக்கு கோரிக்கை மனு அளிக்கின்றோம். முதல் தீர்மானமாக தமிழகம் எங்கும் உள்ள தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என்று மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பில் தமிழக அரசிற்கு முதல் தீர்மானம். இரண்டாவது, தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெறும் கொலை, கொள்ளை தடுக்க போர்க்கால அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பாக இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானமாக மத்திய அரசு நம் மாநிலத்துக்கு தர வேண்டிய RTI கல்வி உதவித்தொகை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது மூன்றாவது தீர்மானம். ஆம்பூர் நகரத்தில் உள்ள 36 வார்டுகளிலும் ஆக்கிரமிப்பு உள்ள அகற்றவும் மற்றும் சுத்தமாக குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்திடவும் ஆம்பூர் நகராட்சிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆம்பூர் நகரம் ரெட்டித்தோப்பில் வாழும் மக்கள் சென்று வர சரியான பாதை இல்லை. அதனால் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு ரயில்வே மேம்பாலம் அமைக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 5 தீர்மானங்களையும் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் சார்பாக நாங்கள் அளிக்க இருக்கின்றோம். போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.